தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் இன்று பூமி பூஜையுடன் தொடங்கின. இதற்காக சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானி ராஜராஜன் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வருகை தந்துள்ளனர். பூமி பூஜை நடந்த இடத்தில் இஸ்ரோ சார்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கட்டுமான வசதிகள் செய்யப்பட உள்ளன. ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கு சர்வீஸ் கட்டிடம், இஸ்ரோ லான்ச் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட கட்டமைப்புகள் குலசேகரன்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகள் இன்னும் ஓரிரு ஆண்டில் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு அருகே செல்லியாண்டியம்மன் கோயில் மாசி திருவிழாவில் பக்தர்கள் சேறு பூசி வினோத வழிபாடு நடத்தினர். பவானியில் உள்ள கோயிலில் நடந்த மாசி திருவிழா ஊர்வலத்தில் காளி, சிவன், முருகன் மற்றும் அம்மன் வேடம் தரித்து பக்தர்கள் பங்கேற்றனர். உடல் முழுவதும் சேறு அள்ளி பூசிய பக்தர்கள் வண்ணப் பொடிகளை பூசிக்கொண்டும் காய்கறி மாலை அணிந்தும் ஊர்வலம் சென்றனர். அவர்கள் மீது சக பக்தர்கள் உப்பு, நாணயங்கள், பழங்கள் உள்ளிட்டவற்றை வீசினர். அவற்றை பக்தர்கள் போட்டி போட்டு எடுத்தனர். புலி பேசாதா? போன வருஷம் நடக்காதமா இந்த வருஷம் நடக்காம மிகவும் பயங்கர சிறப்பா இருக்குங்க. நாங்க இந்த வேஷம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா நாங்க தினசரி காய்கறி மார்க்கெட்ல இருந்து வரோங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், காய்கறிகள் நல்லா விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டு அம்மனை வேண்டி எங்களுடைய வியாபார விற்கிறதுக்காக இது பண்றோங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோயில் மாசி பெருவிழாவில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். சிறப்பு மலர் அலங்காரத்தில் மாட வீதிகளில் உலா வந்த முருகப்பெருமானை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மாசி பெருவிழா மற்றும் கிருத்திகையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் தக்காளி விலை பெருமளவு சரிந்ததால் விவசாயிகள் தக்காளிகளை பறிக்காமல் தோட்டத்திலேயே விட்டுள்ளனர். பழனியை அடுத்த கணக்கன்பட்டி, நெய்க்காரப்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் பழனி சந்தையில் 20 கிலோ எடையுள்ள தக்காளி பெட்டி 100 முதல் 150 ரூபாய் வரையே விலை போகிறது. கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக தக்காளி விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த தொகை தக்காளி பறிப்பு செலவுக்கு கூட கட்டுப்படியாகாது என்பதால் தக்காளியை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் வனத்துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தையின் கால் தடங்கள் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் மாணவர்கள், ஊழியர்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் காரணமாக பல்கலைக்கழகத்தில் நாளை வியாழக்கிழமை நடைபெற இருந்த விளையாட்டுப் போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டன. சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய பல்கலைக்கழக வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இணைய சேவை இல்லாததால் குடும்ப அட்டையில் கைரேகையை பதிவு செய்ய 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கேர்மாளம் ஊராட்சி உள்ளது. அங்குள்ள பழங்குடியின மக்கள் குடும்ப அட்டைகளில் கைரேகையை பதிவு செய்ய நெட்வொர்க் கிடைக்கும் இடத்தை தேடி சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டியுள்ளது. சில நேரங்களில் எங்கும் சிக்னல் கிடைக்காமல் திரும்பி வரும் நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குடும்ப அட்டையில் கைரேகையை பதிவு செய்தால் மட்டுமே உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதால் பழங்குடியின மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து சத்தியமங்கலம் வட்டார வழங்கல் அலுவலர் இலக்கிய செல்வனிடம் கேட்டபோது, நெட்வொர்க் இல்லாத இடங்களில் வாழும் மக்களுக்காக சிக்னல் கிடைக்கும் இடங்களில் முகாம் அமைத்து கைரேகை பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்தும் டிஜிட்டல் மயமாகி வரும் இந்த காலத்தில் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக செல்போன் டவர் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்.
கொடிக்கால்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரான சீனிவாசன் பாடம் சொல்லித் தருவதாக கூறி 2 மாணவர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து பாலியல் தொல்லை தந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் பேரில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் விசாரணை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் ஆசிரியர் சீனிவாசனை மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். வருமான உச்சவரம்பை உயர்த்துதல், கல்விக்கடன் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் விசிகவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். 2022-23 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் SC/ST பிரிவினர் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும், SC/ST பிரிவு மாணவர்கள் பெற்ற கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் கூறியதை அரசாணையாக வெளியிடவில்லை என்று புகார் தெரிவித்து விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் அருகே ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வல்லம் சவேரியார் கோயில் தெருவைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் தீரன் பெனடிக்ட் அற்புதபுரம் சாலையில் வெட்டவெளியில் நின்றிருந்த ஜல்லிக்கட்டு காளையை பிடிக்க முயன்றிருக்கிறார். அப்போது காளை முட்டியதில் படுகாயமடைந்த தீரன் பெனடிக்ட் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்து மாணவரின் உறவினர்கள் கூறுகையில், ஜல்லிக்கட்டு காளையின் உரிமையாளர் காளைக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் காளையை அடக்கினால் 200 ரூபாய் தருவதாக கூறியதாகவும் அதனாலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே மாணவரின் உயிரிழப்பிற்கு காரணமான ஜல்லிக்கட்டு காளையின் உரிமையாளரை கைது செய்ய உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை அம்மன் கோயில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பங்குனி பெருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டது. மதுரையில் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவர் ஸ்ட்ரக்சரில் அமர்ந்தபடி பொதுத் தேர்வு எழுதினார். விராதனூரைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் தினேஷ் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு அரசு பேருந்து மோதிய விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தார். கால் மற்றும் இடுப்பில் தினேஷுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே மாணவர் பொதுத் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். இதனையடுத்து தமிழ் பொதுத் தேர்வை எழுத தாய் மற்றும் உதவியாளருடன் ஆட்டோவில் அழைத்து வரப்பட்ட தினேஷ் பள்ளியில் ஸ்ட்ரக்சரில் அமர்ந்து தேர்வை எழுதி முடித்தார். கடினமான சூழலிலும் கல்வியை விடாது தொடரும் மாணவனின் உறுதி ஆசிரியர்களையும் சக மாணவர்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. எக்ஸாம் வருது அப்படின்னு சாருங்க சொல்லவும், சரி நான் படிக்கிறேன் சார், கொஞ்சம் நார்மலாக இருக்கேன், நான் இந்த வருஷம் லைஃப் வேஸ்ட் ஆயிரும், நான் படிக்கிறேன்னு சொல்லவும் சாருங்க ஃபோனில் பாடம் அனுப்பி தம்பி இன்னைக்கு எக்ஸாம் எழுதுகிற நிலைமைக்கு வந்திருக்கான். நாங்கள் ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சுருக்கோம். ஆக்சிடெண்ட் ஆகி 7 மாதம் ஆச்சு. இப்போ தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பள்ளி நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி, தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி. சாருங்க எல்லாருமே மெட்டீரியல் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்துனாங்க. அவங்க இல்லாட்டினா நான் இங்கே வந்து எக்ஸாம் எழுதிக்க முடியாது. கோவை மாவட்டம் சூலூரில் கணவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட ஆசிரியரின் உடலிலிருந்து 29 ரவைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வனவிலங்குகளை சுட பயன்படுத்தப்படும் துப்பாக்கியால் ஆசிரியர் சங்கீதாவை அவரது கணவர் கிருஷ்ணகுமார் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சங்கீதாவின் உடலை துளைத்திருந்த 29 ரவைகள் அகற்றப்பட்டன. ஒரு துப்பாக்கி குண்டில் 29 ரவைகள் இருக்கும் நிலையில் அவை அனைத்தும் சங்கீதாவின் உடலில் இருந்து உடற்கூராய்வின் போது அகற்றப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஓசூர் அலசநத்தம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முனிகிருஷ்ணன் தமது நண்பர்களோடு ஒகேனக்கலிலிருந்து கார் மூலம் ஓசூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். பாலக்கோடு அடுத்த மகேந்திரமங்கலம் அருகே சாலையோரம் நின்றிருந்த சரக்கு லாரி மீது அவர்களது கார் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் முனிகிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது நண்பர்கள் பசவராஜ், சீனிவாசன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களை நோக்கி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வசைபாடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் புலியநத்தம் கிராமத்தில்
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாதி நாற்காலிகள் காலியாகவே இருக்க சிலர் மட்டுமே கூட்டத்தை காண வந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது 100 நாள் வேலைக்கான ஊதியம் வழங்காதது குறித்து ஏன் பேச மறுக்கிறீர்கள் என்று கூட்டத்தில் இருந்த பெண் கேள்வி எழுப்பினார். திடீரென ஆத்திரமடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி மடையா, முட்டாள் என்று மரியாதை குறைவாக திட்டியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ அங்க உட்கார்ந்து சிந்திக்கிறவருக்கு எங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் சொன்ன விளக்கணும். கேளு, பாதி பையன் கேட்டீங்கன்னா எப்படி அப்புறம் முட்டா பையில இருக்கீங்க கேளிய.